அன்பார்ந்த பெருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் வராகி அம்மன் வழிபாடு எல்லாரும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. வாராகி என்று சொல்லக்கூடிய அந்த பன்றி முகத்துடன் இருக்கக்கூடிய அம்மனை எல்லாரும் வணங்கலாம். எதற்காக வணங்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப அந்த வராகி அம்மனை நாம் எப்பயுமே இப்பயும் நமக்கு கடைகளில் சிம்பிளான இந்த கைக்கு அடக்கமானது இருக்குது. அப்ப அந்த கைக்கு அடக்கமானது இருக்கிறத என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய யோகக்காரனுடைய கிழமைன்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய யோகக்காரனுடைய கிழமை, உங்களுடைய யோகத்திற்குண்டான நட்சத்திரம், அதற்குண்டான கிழமையில அந்த கடைகளில் நீங்கள் வாங்கணும். விலை என்னன்னு திருப்பி கேட்கவே கூடாது. எவ்வளவு கொடுங்க, வாங்கிட்டு என்ன சொன்னா வீட்டில் கொண்டு போய் நல்லா தண்ணியில் போட்டு, தண்ணியில் கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணியில் ஊறட்டும். ஏன்னா அதில் இருக்கிற நெகட்டிவ்ல எந்த ஒரு சிலை வாங்கினாலும் அப்படியே வச்சு கும்பிடக்கூடாது. அப்படியே வச்சு கும்பிட்டோம்னா என்ன சொன்னாலும் நமக்கு அது உடனே பவராக ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுதுன்னு மட்டும் தெரியுங்க. ஆனால் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப இந்த வாராகி அம்மனை என்ன சொன்னா வாங்கிட்டோம். நம்மளுடைய யோகக்காரன் கிழமையில தான் வாங்கணும். வாங்கி எப்பயுமே என்ன செய்யணும், மனித வாழ்க்கையில் 2 ஆதிபத்தியம் இருக்கிறது. உயிர்காரகம் இருக்கிறது, பொருள்காரகம் இருக்கிறது. அப்ப உயிர்காரகம்னா குடும்பத்துடைய ஒற்றுமை, குழந்தைகளுடைய எதிர்காலம், நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய நோய் நொடி பிரச்சனைகள், அகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் அகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு சால்வேஷன் பண்ணணும். அதற்கு ஒற்றைப்படை திதிகள், அகம்னா ஒற்றைப்படை திதிகள் தான். பிரதமை, அதற்கடுத்து திருதியை, பஞ்சமி, சப்தமி, நவமி, ஏகாதேசி, அதற்கடுத்து என்ன சொன்னா திரையோதசி. இந்த மாதிரி 1, 3, 5, 7, 9 எவன் ஒருவன் 4 கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாம். அமாவாசை முடிஞ்சிடுச்சா, பிரதமை திதி வந்துருச்சு, வாராகி அம்மனை எடுத்து வச்சு அதற்குண்டான சுலோகம், அதற்குண்டான காயத்ரி மந்திரம் அழகாக எடுத்து வைத்து சும்மா நல்ல செவ்வரளி பூ போடலாம். செவ்வரளி பூ அழகா போடலாம். செவ்வரளி பூ ரொம்ப பிடிக்கும். அதோட என்ன செய்யணும்னா, ஒரு கிண்ணத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல தேன் ஊற்றி அதுல செவ்வாழை பழத்தை பீஸா என்ன சொன்னா இந்த சிப்ஸ் கணக்காக வெட்டணும். வெட்டி ஊற போடணும். என்ன என்ன சொன்னா ஒரு பூஜைக்கு என்ன சொன்னா ஒரு பாட்டில், ஒரு 1/2 பாட்டில் யூஸ் பண்ணலாம். தேன் யூஸ் பண்ணலாம். தேனும் எதுவும் செவ்வாழை பழமும் தான் அந்த அம்மனுக்கு நல்லா மிங்கிள் பண்ணி வச்சு 2 நெய் தீபம் போட்டு நீங்கள் என்ன சொன்னா வழிபாடு பண்ணணும். இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 என்று சொல்லக்கூடிய திதிகள் அக வாழ்க்கையை சீர் பண்ணி கொடுக்கும். அப்ப அக வாழ்க்கையை சீர் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கும்போது அகம் சார்ந்த, இல்லறம் சார்ந்த, உடல் சார்ந்த, நட்பு சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த, திருமணம் சார்ந்த அத்தனையுமே அக வாழ்க்கை தான். அக வாழ்க்கை திருமணம் பண்றது அக வாழ்க்கையை திருப்தி பண்றதுக்கு தான். புற வாழ்க்கையை திருப்தி பண்றதுக்கு சோறு ஓடுறது மட்டும்தான் அக வாழ்க்கை. எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டு என்ன சொன்னா அவன் மொய்ய வச்சுட்டு ஓடி போயிடுவான். கொட்டேஷன் 2 பேரும் என்ன சொன்னா தனியா உட்காந்துருப்பாங்க. யாரு புருஷனும் மாட்டாட்டியும், புது பொண்ணு புது மாப்பிள்ளையும்.
அப்பதான் அந்த அகவாழ்க்கையுடைய தொடக்கம். எல்லாருக்கும் ஒண்ணு தெரியாது. என்ன தெரியாது? நீ திருமணம் ஆன போது உனக்கு என்ன திதி ஓடுச்சு, திருமணம் ஆன போது உனக்கு என்ன திதி ஓடுச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அது இரட்டைப்படை திதியா ஒற்றைப்படை திதியா, இரட்டைப்படை திதியா ஒற்றைப்படை திதியா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் கால் கோள்ன நாள் மனைவி கூட வந்து அதாவது அதற்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்களோ என்ன இருந்தீங்களோ அது உங்களுடைய கர்மாவை சேர்ந்தது. ஆனால் அந்த அம்மாவுடைய மன நிலைகளை யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சொல்ல முடியல, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% வந்து எதை என்னன்னு சொல்லலாம். இப்பயும் ஜாதகத்துல என்ன சொன்னா கற்பு கரிசியா இல்லைங்கன்னு சொல்லிவிடலாம். ஆனால் உங்களுடைய உண்மையான சொரூபம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் முதலில் உங்களுக்காக வந்த மனையாட்டி கூட இல்லறம் அனுபவிச்ச அந்த திதிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டைப்பட திதியாக இருந்தால் பொருளாதாரத்தில் வந்து சூப்பரா வந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஒற்றைப்பட திதியாக இருந்தால் நீங்கள் வந்து குழந்தை குட்டி பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் நட்சத்திரத்தை குறிப்பான், எல்லாத்தையும் குறிப்பான், யோகத்தை குறிப்பான், எல்லாத்தையும் குறிப்பான். ஆனால் என்ன திதி அப்படிங்கிறத குறிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படித்தான் பஞ்சாங்கத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க உங்க கல்யாண நாட்கள்ல நீங்க வந்து அந்த டேட்டு இருக்கும்ல, கல்யாண டேட் இருக்குல்ல, அதுல சாஃப்ட்வேர்ல போட்டு பாருங்க என்ன திதி அப்படின்னு சொல்லுங்க. அந்த திதி தான் உங்களுடைய வாழ்க்கையின் வந்து வழிகாட்டி. அந்த திதி வருகின்ற நாளெல்லாம் நீங்க வந்து என்ன சார் நேசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பட்டு சட்டை பட்டு வேட்டி, அந்த அம்மா வந்து என்ன சொன்னா வந்து, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு கூறப்படம் எடுக்கும்போது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கூட்டு போய் பிடிச்ச உடையத்தை எடுத்திருப்பான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அந்த நாளில் வருகின்ற திதியை எவன் ஒருவன் வந்து என்ன சொன்ன, திருமண நாளில் ஏற்பட்ட அந்த திதியை விடாம வந்து நீங்க வந்து என்ன சொன்னா வந்து விளக்கு போட்டு கும்பிடுங்க. அப்படியே வந்து அமிர்தம் பொங்கி வழியும். இது யாருக்கும் தெரியாது. நான் பேசுற வரைக்கும் எனக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து கின்ஸ் எடுத்து வச்சுட்டுலாம் பேசுறதெல்லாம் கிடையாது. கின்ஸ் எடுத்து வச்சுட்டு பேச முடியாது. இன்னைக்கு வராகியம்மனை பத்தி பேசணும், அவ்வளவுதான். பேசுறோம். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி திதிகள் வந்து ரொம்ப சம்பந்தத்தை வந்து நம்ம வந்து ரசிக்கணும். அந்த திதிகளுக்கு உண்டான உணவை வந்து நம்ம தானம் பண்ணணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திதிகளுக்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணுங்க நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாரும் மறந்து போயிடுறீங்க. குறிச்சு வச்சுக்கிடணும். அப்ப ஒற்றைப்படை திதியில் நாம் நினைத்த காரியம் நடைபெறுவதற்கு ஒற்றைப்படை திதி அகவாழ்க்கை. அந்த அகவாழ்க்கை சார்ந்த அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு தீர்த்து கொடுத்துரும் வராகியம்மன் வழிபாடு. 2வது, இரட்டைப்படை திதியில் 2, 4, 6, 8, 10, 12, 14 எப்பயுமே அமாவாசையும் பௌர்ணமி ஒற்றைப்படையில தான் வரும், இரட்டைப்படையில வராது. அப்ப இந்த இரட்டைப்படை திதியில் வந்து பொருள் பணம் வேண்டி எந்த ஒரு 2 விஷயத்துல புரிஞ்சுக்கிடுங்க. அகவாழ்க்கை பிரச்சனை இருக்குன்னா அகவாழ்க்கைக்கு மட்டும்தான் கும்பிடணும். சார் நான் இன்னைக்கும் கும்பிடுவேன் நாளை கும்பிடுவேன்னா வேலை செய்யாது. ஏதாவது ஒண்ணுக்கு போ. அகவாழ்க்கை பிரச்சனை அகவாழ்க்கையை வச்சு கும்பிடு. புறம் என்று சொல்லக்கூடிய பொருள் சார்ந்த விஷயம் வந்து உனக்கு தேவையா, உனக்கு பொருளாதார பற்றாக்குறை இருக்குதா, அப்போ அந்த இரட்டைப்படை திதி அமாவாசை முடிஞ்ச பிறகு, பாட்டுமை முடிஞ்ச பிறகு, துதியை, சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, தசமி, துவாதசி, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சதுர்த்தசி. இந்த திதிகளில் எவன் ஒருவன் வந்து வராகி தாயை எடுத்து வைத்து சந்திரம்பம் வச்சு செவ்வரளி பூ போட்டு 2 நெய் தீபம் போட்டு தேனும் செவ்வாழைப்பழமும் வைத்து அப்படி உட்கார்ந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக வராகியுடைய காயத்ரி மந்திரம்
வராகியோடைய காயத்ரி மந்திரம் எல்லா இதுலயும் வந்து நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னாலே கிடைச்சிடும். அந்த வராகியோடைய காயத்ரி மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் முறையாகவும் அழகாகவும் சொல்லி ஒரு குறைஞ்சது 24 நிமிஷம் வந்து என்ன சொன்னா மந்திரம் சொல்லணும். அப்போ அந்த ஒரு நாளிகை கணக்கு சொல்லிடணும். அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சிடலாம். 1 மணி நேரம் விளக்கறிய விடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு விளக்கு குளிர வச்சுட்டு என்ன சொல்லலாம்னா, அந்த தேனும் பிளஸ் செவ்வாழை பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், மனைவி சாப்பிடலாம், குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் சாப்பிடலாம். கொஞ்சம் தேனை அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா நைட்டு வந்து என்ன அந்த தேனை வந்து தோசையை வச்சு தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய கிரகம் உங்களுக்கு தேன் சாப்பிட்டால் சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய அந்த தோஷங்கள் வந்து விலகும். எல்லா மனிதனுமே டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் குடிக்கலாம். தேன் குடிச்சால் என்ன சொன்னா உங்க குழந்தை குட்டிகளும் உங்க மனைவியும் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. இது யாருக்கும் தெரியாது. தேன் என்று சொல்லக்கூடியது ஒரு தேன் என்ன செய்யும்னா தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவரையும் கெட விடாது. அப்ப எந்த ஒரு மனிதன் தேனு தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க வெண்ணி தண்ணியில் அந்த தேனை கலக்கி குடிங்க, உடல் குறையும். அதே சமயத்துல கொஞ்சம் வந்து ஒல்லியா இருக்கிறவங்க பச்சை தண்ணியில தேனை கலந்து அழகாக சாப்பிடுங்கள். கண்டிப்பாக வந்து புசுன்னு வந்துடுவீங்க. இதை வந்து ரெகுலரா எந்த ஒரு மனிதன் செய்கின்றானோ, வராகி கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஒரு அற்புதமான தெய்வம். வராகி அற்புதமான தெய்வம். அப்ப இந்த வராகி வந்து எந்த ஒரு மனிதன் வந்து என்னுடைய கையில எப்பயுமே இந்த வராகி அம்மனுடைய அந்த புக் இருக்கும். எதுக்கு இருக்குன்னு தெரியாது. இன்னொன்னு என்ன சொல்றான்னா, இந்த வராகி அம்மனை வந்து அதிகமாக வழிபாடு செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் யாருன்னா உடைபட்ட நட்சத்திரங்கள். உடைபட்ட நட்சத்திரங்கள் வந்து உருவம் இல்லாத, தலை இல்லாத, தலை வந்து வித்தியாசமாக இருக்கின்ற மனித ரூபம் இல்லாத விநாயக பெருமான், வராகி அம்மன், அனுமாரு, இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே வந்து கிடையாது. அப்ப நாம் ஒவ்வொன்றையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நான் வந்து போடுவது ஒன்றை மட்டும் இல்லை, பல விதமான கருத்துக்களை சொல்லி வந்து அதுல எல்லாருக்குமே எல்லா கருத்துக்களும் வந்து என்ன சார் ஒத்து வரும்னு நீங்க நினைக்க முடியாது. அதே சமயத்துல ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து என்ன சார் ஒருத்தருக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம இப்ப 20,000க்கு மேல உள்ள சப்ஸ்கிரைபருக்கு வந்து போயிட்டோம். அப்ப அந்த அளவுக்கு வந்து 2000 4,000 6,000 7,000 20,000க்கு மேல போயிட்டு, அப்ப 2 டிஜிட்டை வந்து என்ன சொன்னா தாண்டியாச்சு. அப்ப 2 டிஜிட்டை தாண்டியாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் இப்ப லேட்டஸ்டா வந்த மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பாக்குறீங்க. அதுல எல்லாம் எந்தவித மாற்றம்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மேம்பட வேண்டும். உடைபட்ட நட்சத்திரத்தில் உடையவர்கள், குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், அதற்கடுத்து வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யப்பட வேண்டிய இந்த வராகி தாயை வச்சு யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம். இது எந்தவித தீங்கும் செய்யாது, எந்தவித பிரச்சனையும் பண்ணாது, நன்றாக இருக்கும். பணம் வேண்டுபவர்கள் இரட்டைப்படை திதியிலும் இல்லற வாழ்க்கை, கல்யாணம், திருமணம் சார்ந்த அக வாழ்க்கை சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அப்படி கும்பிட்டு நல்லா இருக்கும். 2வது, உங்களுடைய திருமணமான திதியை இன்றைக்கு எல்லாரும் இரவு வந்து என்ன சொன்னாலும் குறிச்சு வச்சுட்டு என்ன திதி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே அந்த திதி வாழ்க்கையில் உங்களுக்கு வசந்தத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து பெரிய வசந்தத்தை கொடுக்கும். ஏன்னா திருமணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? எல்லாருடைய மனித வாழ்க்கையிலும் திருமணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப நமக்கு கடவுள் வந்து ஒரு அனுகிரகத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் முடிஞ்சது, என்ன கிழமையில் கல்யாணம் முடிஞ்சது, என்ன யோகத்தில் கல்யாணம் முடிஞ்சது, என்ன கரணத்தில் கல்யாணம் முடிஞ்சது, இத்தனை நமக்கு அதெல்லாம் நமக்கு வந்து என்ன சொன்னா கடவுள் நமக்கு வந்து கொடுத்த அற்புதங்கள். இதை நீங்கள் தெரிந்து வைத்து அந்த கரணம், நம்மளுடைய கல்யாண நாள் அன்னைக்கு வந்த கரணமும் திதியும் பயங்கரமான யோகத்தை செய்யும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய திருமண நாளுக்கு உண்டான கிழமையில் கோவிலுக்கு செல்கின்றானோ அவனுடைய கல்யாண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து தன்னுடைய குழந்தைகளுடைய கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வைப்பான். எனக்கெல்லாம் திங்கக்கிழமை கல்யாணம் நடந்தது.
திங்கட்கிழமை கல்யாணம் நடந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா காலையில வரைக்கும் இருந்தது, 10 12 மணி வரைக்கும் இருந்தது. ஆனால் சாந்தி முகூர்த்தம் வந்து ரேவதியில தான் நடந்தது. சாந்தி முகூர்த்தம் வந்து ரேவதியில தான் நடந்தது. அப்ப இதெல்லாம் ஒரு கணக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது, இது இன்று வரை வந்து என்ன சொல்றேன், அந்த திங்கட்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா வந்து வேலை சூப்பரா நடக்கும். ரேவதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்ற வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ற பெரிய யோகத்தை கொடுக்கும். யோகத்தை கொடுக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் வந்து அர்ப்பணிப்பு என்பது அந்த நாளில் தான் நடந்திருக்கிறது. காரணம் வந்து என்ன சொல்றேன்னா, அதனால் தான் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து சுக்கிரன் உச்சமான காரணத்தினால், ரேவதி நட்சத்திரத்துல ஒரே ராசி தான். உத்திரட்டாதியில தாலியை கட்டிட்டு வந்து என்ன சொன்னா, இந்த ரேவதியில வந்து சாந்தி முகூர்த்தம் நடந்தது. அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு உண்டான அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா, சுக்கிரன் வந்து உச்சமாகிற நட்சத்திரம். சுக்கிரன் உச்சமாகிற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா, இன்று வரை வந்து என்ன சொல்றேன்னா, வீடு வாசல் வண்டி வாகனம் எக்ஸட்ரா 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 அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இன்றும் இருக்கிறது. அதனால் வாழ்க்கை என்பது நாம் ஒவ்வொன்றும் நம்ம கடவுள் வந்து நிர்ணயிச்சு கொடுக்கிறார். அதை நம்ம எடுத்து பயன்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி, வராகியம்மனை போற்றுவோம், வராகியம்மனை வழிபாடு பண்ணுவோம், அருளும் பொருளும் பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.